ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் வாங்கின ஒரு ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே நம்ம சேனலில் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பேக் நெக்குக்கு வந்து நான் ஒரு வி ஷேப்பில் நான் நெக் ஃபினிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு கேன்வாஷில் நான் வச்சு அயன் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஷ்க்கு ஏற்ற மாதிரி மீதி இருக்க கிளாத்தை நான் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த கேன்வாஷ் எப்படி வைக்கணுன்றதை நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போது அந்த ராய் எட்ஜஸ் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கேன்வாஷ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் கேன்வாஷ் வந்து அயன் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஃபேப்ரிக்கை நான் சுற்றி நான் தச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு இதோடைய சென்டர்னாச்சும் மெயின் கிளாத்தோடைய சென்டர்னாச்சும் ஒன்றா வரா மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நெக் பீஸை நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக நெக் லைன்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த வி லைனில் வர மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அதான் எந்த நெக்கு நம்ம ட்ரா பண்ணமோ அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃபேப்ரிக்கை வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது 5 மீட்டரே பார்த்தீங்கன்னா 256 ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இதோட ஃபேப்ரிக் சூப்பராகவே இருந்தது. நம்ம எப்படியும் இதில் ஒரு 3 குர்த்தி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்ட்ரைட் குர்த்தியாக இருந்தால் அம்பர்லாலாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அம்பர்லாவும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்ட்ரைட் குர்த்தியும் ஸ்டிச் பண்ணலாம். ஃபேப்ரிக் சூப்பராகவே இருந்தது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண இடத்த விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அங்கங்கே நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம நாச்சஸ் போடும் போது தான் அந்த வளைவு நம்மளுக்கு கரெக்டாக வரும். மீஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேப்ரிக் எல்லாமே கண்டிப்பாக நம்ம அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம கடையோடைய நம்ம மீஷோவில் வாங்குறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஒரு சில கிளாத் மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்குது. ஆனால் நான் வாங்கின கிளாத் எல்லாமே மீஷோவில் நல்லா தான் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ரிவைஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த கூர் பக்கத்தில் எல்லாமே நீங்கள் கையை விட்டு இந்த மாதிரி எடுத்து விட சொல்ல உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ அந்த நெக் லைன்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த கூர் வரும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக அதை வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் போடுற தையல் வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி வரணும். நீங்கள் வளைஞ்சி போடும்போது நெக் ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. கரெக்டாக அந்த வி ஷேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலான ஒரு ரவுண்ட் நெக்கும் பேக்கில் வந்து வி நெக் வந்து ஒரு போ வரா மாதிரியும் நான் ரெடி பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு எந்த நெக் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது நான் மீஷோவில் வாங்கின ஃபேப்ரிக்கில் இது ஃபஸ்ட்டு ட்ரெஸ். இது ரெண்டாவது வந்து நான் ஒரு சின்னதாக லேயர் கட்டில் ஒரு குர்த்தி மாரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு 10 வயசு பாப்பாவுக்கு. இன்னொரு ஸ்ட்ரைட் குர்த்தி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அந்தளவுக்கு கொஞ்சம் 2 மீட்டர் நம்ம கிளாத்தே. இப்போ நம்ம பேக் நெக்கை நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் நான் பேக் நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சென்டரில் ஒரு போ ஒன்று நான் அட்டாச் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை ஏற்கனவே நான் கேன்வாஷ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதை நான் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாத்தை வந்து கரெக்டாக போட்டுட்டு நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டர் ஜாயினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் ஏன்னா வருது ஜாயின் பண்ணும் போதுன்னா அதை நீங்கள் நெக் பக்கம் வைக்காமல் ஆம்கோல் பக்கம் வச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். நீங்கள் நெக் பக்கம் வச்சு நீங்கள் ட்ரிம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கழுத்து அகலமாயிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு நான் சின்னதாக ஒரு பஃப் கொடுக்க போகிறேன். அந்த பஃப்க்கு நான் ஆப்போசிட் பக்கம் 3 ஃப்ளீட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ண பார்ட்டை வந்து நான் ஷோல்டர் பார்ட்டோடய வச்சு நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்கிறத வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீம் விடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவோடைய பார்ட்டை. இப்போ ஃபினிஷிங் பண்ண ஸ்லீவை வந்து நம்ம ஷோல்டரில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் ஜாயினிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் டு ஆம்கோல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஆம்கோல்லேருந்து ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் தைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹாம்கோல் டு ஹாம்கோலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள் ரவுண்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு.
இப்போ சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ சீம் விட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து 36 இருக்க சைஸ்க்கு தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரெக்டாக சைடு ஸ்லிட்டு எங்கே வருதோ அங்கே நீங்கள் நிப்பாட்டிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சைடு ஸ்லிட்டுக்கு கிளாத்தை டபுளாக நீங்கள் திருப்பிட்டு நீங்கள் எவ்வளோ அளவு நீங்கள் சீம் விட்டுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளாத்தை மடித்து அங்கே பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண சொல்ல உங்களுக்கு கிளாத்து வந்து வழுக்காமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து சைடு ஸ்லிட்டுக்கு நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு சைடு ஸ்லிட்டு பட்டையே வேணும்னா நீங்கள் பெருசாக அதிகமாக அளவு விடுங்க. எனக்கு நார்மலான சைஸ் இருக்கிறதுனால நான் 1 இன்ச்சு நான் விட்டுருக்கேன். இப்போ கரெக்டாக நீங்கள் சென்டரில் கிளாத்தை கொண்டு வந்துட்டு நீடியில் உள்ளே குத்திட்டு கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு ஆப்போசிட் பக்கம் நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. சைடு ஸ்லிட்டு எப்படி வைக்கிறதுன்றத டீட்டெயிலான வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே இன்னொரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ சைடு ஸ்லிட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி ஒன்று ஸ்டிச் பண்ணியாச்சு. மீஷோவில் வாங்கின ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் எதனா புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ற சிம்பிளை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வெறும் 256 ரேஞ்சில் இருக்க ஃபேப்ரிக்கில் ஒரு சூப்பரான குர்த்தி நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் போ வச்சு ஸ்டிச் பண்ணுறத நான் ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதோடைய ஃபினிஷிங் லுக் இப்படி தான் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.